அண்மை செய்தி. மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை பேருந்து நிலைய மேலாளர் மாரிமுத்து செருப்பால் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பூருக்கு செல்லும் அரசு பேருந்து நேற்று ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திற்குள் செல்லாமல் வெளியே பயணிகளை ஏற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை நாம் காணலாம். பேருந்து ஓட்டுநரை செருப்பால் தாக்கிய பேருந்து நிலைய மேலாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? திருப்பூர் முதல் ஆரப்பாளையம் வரை வந்து செல்லக்கூடிய அரசு பேருந்து, அதாவது ஆரப்பாளையம் பஸ் நிலையத்திற்குள் வராமல் பயணிகளை பஸ் நிலையத்திற்கு வெளியவே பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருப்பூர் புறப்பட்ட நிலையில் அந்த டிரைவரை, அதாவது ஓட்டுநரை டிவிஷனல் மேனேஜர் மாரிமுத்து அழைத்து விசாரணை செய்தார். விசாரணை செய்த போது மாரிமுத்துக்கும், அதாவது டிவிஷனல் மேனேஜர் மாரிமுத்துக்கும் ஓட்டுநருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கோபம் அடைந்த டிவிஷனல் மேனேஜர் மாரிமுத்து செருப்பால் அவரை அடித்த நிலையில, டிரைவரை அடித்த நிலையில அது வீடியோ வைரலாக பரவியது. இந்த நிலையில்தான் அந்த மேனேஜர், டிவிஷனல் மேனேஜர் மாரிமுத்தை சஸ்பெண்ட் செய்து போக்குவரத்து நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அதாவது திருப்பூரில் இருந்து ஆரப்பாளையத்திற்கு எப்போதும் ஞாயிற்றுக்கிழமையில் அதிக அளவில் கூட்டம் ஆரப்பாளையத்தில் நிற்பது வழக்கம். அதே போல் இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆரப்பாளையம் பஸ் நிலையத்தில் அதிக அளவில் கூட்டம் இருக்கக்கூடிய நிலையில அவர் பேருந்து நிலையத்திற்கு வெளியவே பயணிகளை ஏற்றி சென்றதால் ஓட்டுநரை மாரிமுத்து அழைத்து விசாரணை செய்தார். இந்த நிலையில்தான் இவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு செருப்பால் அடித்த வீடியோ வைரலான நிலையில தற்பொழுது டிவிஷனல் மேனேஜர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு போக்குவரத்து நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.